This video is sponsored by SPO Digital Marketing. So, more details, contact WhatsApp. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுக்கு மேல தண்ணியாவும் இருக்கக்கூடாது, அதே போல ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இதை போல இருந்தாதான் நமக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஏன் இடியாப்பத்துக்கு கூட ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா? நான் வந்து 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே 3 பீஸ் தேங்காய் எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல்லுக்கு மேல முந்திரி எடுத்திருக்கேன், அதே போல கசகசா 1 டீஸ்பூன், ரெண்டும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன். நீங்க செய்யறதுக்கு முன்னாடி கசகசாவும் முந்திரியும் ஊற வச்சிருங்க. இதை போல ஃபர்ஸ்ட் கழுவிட்டு நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சிருங்க. அந்த தண்ணி நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து கசகசா தண்ணி அதில் சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மசிய அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சிடலாமா? இந்த சால்னா செய்யறதுக்கு நல்லெண்ணெய் அதே போல எண்ணெய் ரெண்டும் சேர்த்து தான் செய்ய போறோம். நீங்க வந்து நல்லெண்ணெய் விருப்பப்படாதுங்க, நீங்க எந்த எண்ணெயில சமைக்கிறீங்களோ நீங்க அந்த எண்ணெயில சமைக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கேன், அதே 1.5 டேபிள் ஸ்பூன் நம்ம சமைக்கிற எண்ணெய். எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டா இது நல்லா செவந்து வரட்டும். நான் வந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இப்போ அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு சால்னாவோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்டு இருக்கும் போதே கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். 3 பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. தக்காளி வந்து நல்லா மசிய வதக்கிடுங்க. பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும், நல்லா வழவழன்னு இருக்கு பாருங்க. இப்போ இது கூடவே நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா கழுவி மீடியமான பீஸா வாங்கியிருக்கேன். இதை போல கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்க காரம் ரொம்ப கம்மியா வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். மசாலாலாம் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்கம்மா. சிக்கன்லேயே சேர்த்து சிக்கனோட நல்ல மசாலா நல்லா ஏறணும், அந்த அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சிக்கன்ல இருக்க தண்ணி வந்து நல்லா இறங்கிடணும், அதனால வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். பாருங்க, 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிருக்கோம். சிக்கன்ல இருக்க தண்ணி வரும்போது நம்ம தண்ணி அளவு சேர்க்கும் போது கூடுதலா ஆயிடும். அதனால தான் வந்து சிக்கன்ல இருக்க தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நல்லா வர வைக்கலாம். அதே போல சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ பார்த்து சேர்த்துக்குங்க. அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட், வெங்காய பேஸ்ட், இதையும் சேர்த்துலாம். கடைசியா மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கப்பால 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, 2 கப்பு தண்ணி. இதுக்கு மேல தண்ணி சேர்க்காதீங்கம்மா, ரொம்ப தண்ணி ஆயிடும். இல்ல உங்களுக்கு சால்னா வந்து இன்னும் தண்ணியா வேணும்னா இன்னொரு கப் நீங்க சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைம்ல வந்து நீங்க உப்பு காரம் பாத்துக்கங்க. பொடியா நறுக்குன கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அப்படியே சேர்த்துருங்க. குக்கர் வச்சு மூடிட்டு 3 விசில் விட்டாலே போதும். சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். பாருங்க, நான் வந்து 3 விசில் விட்டுருக்கேன். குக்கர் ஓப்பன் பண்ணதும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, நல்ல வாசனையா இருக்கு. அதே போல சிக்கன் சால்னா நல்லா வழவழன்னு இருக்கு பாருங்க. பொடியா நறுக்குன கொத்தமல்லி. இந்த சிக்கன் சால்னா இதே போல நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.